ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்னத்த பத்தி பார்க்க போறோம்னா, ஜாவா ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்றதுக்கு என்ன சாஃப்ட்வேர் பயன்படுத்தணும், அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஏதோ ஒரு ப்ரௌசரை பயன்படுத்தி நான் முதல்ல அந்த சாஃப்ட்வேரை முதல்ல டவுன்லோட் பண்ணணும். எனக்கு குரோம் ப்ரௌசர் தான் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ அதனால குரோம் ப்ரௌசரை நான் பயன்படுத்துறேன். உங்களுக்கு எந்த ப்ரௌசர் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த ப்ரௌசர் பயன்படுத்துங்க. அதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஜேடிகே அப்படின்னு நம்ம தேடணும். ஜேடிகே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வருது பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதுல போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா விண்டோஸ்ல நிறைய இது இருக்கும். ஸோ அதுல போயிட்டு விண்டோஸ்ல லினக்ஸ் மேக் அது மாதிரி நிறைய இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துறது நான் விண்டோஸ் சிஸ்டம் தான் நான் பயன்படுத்துறேன். ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் எந்த பிட்டு அப்படின்றத பாத்துங்க. அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாலர் 64 பிட் தான் இதுல இருக்கு. 64 பிட்ல இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் என்ன பண்ணும்னா அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். நான் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த இதே நான் பயன்படுத்தி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுன்லோட் பண்றதுல இது மாதிரி இதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் அந்த இதை எப்படி நான் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு லேட்டஸ்டா வந்திருக்க ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்ப நம்ம ப்ரோக்ராமை இன்னும் ஈஸியா நம்மளால போட முடியும். ஸோ அதனாலதான் லேட்டஸ்ட் வெர்ஷனை முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ஸ்டால் பண்ண சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இதுல நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறது விட்டு நான் என்ன பண்றேன், அந்த இதை கிளிக் பண்ணியே நான் இன்ஸ்டால் பண்றேன். இப்போ இதை நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இது மாதிரி ஒரு இது ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு எஸ் கொடுங்க. இன் கேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இந்த எஸ் கொடுக்குற இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதாவது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நமக்கு அந்த இடத்துல கேட்கும். அந்த இதுல அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அப்புறமேல எஸ் கொடுத்து நீங்க உள்ளார போனீங்கன்னா இந்த பேஜ் வரும். இதுல போயிட்டு கிளிக் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த டைரக்டரியும் முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணாம பாத்துங்க. ஏன்னா இந்த டைரக்டரி நம்ம சேஞ்ச் பண்றப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா சில சமயம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், டைரக்டரி எந்த டைரக்டரி நான் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல, நான் அப்படியே இது பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்காக நான் என்ன பண்றேன், கிளிக் நெக்ஸ்ட் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு இப்போ இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குது. இதை உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் உங்க சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், உங்களுடைய சிஸ்டத்தோட ஸ்பீடை பொறுத்து இந்த இன்ஸ்டாலேஷன் ஆகக்கூடிய டைம் கொஞ்சம் வேரி ஆகும். இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு அப்புறமேல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம் நம்ம போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் ஒன்று நான் ரன் பண்ண போறேன். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், சிம்பிளா ஒரு ப்ரோக்ராம் சாரி நான் போட்டு வச்சிருக்கேன். இதுல நான் என்ன பண்ணேன், டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்கேன். இப்ப இந்த இதுல இந்த கிளாஸ் ஃபைல் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி நான் முதல்ல டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம போடுற ப்ரோக்ராம் ரன் ஆகுதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்படின்றது நான் என்ன பண்றேன், அதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். வெறும் இப்ப நான் ஜாவா ஃபைல் மட்டும் வச்சிருக்கேன். இந்த ஜாவா ஃபைல நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ப்ரோக்ராமை நம்ம எப்படி ரன் இது பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம எப்படி நம்ம சி சி பிளஸ் பிளஸ் இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா முதல்ல சின்னு வச்சிருப்போம், சி அவுட்னு வரும். சி பிளஸ் பிளஸ் இருந்தா சியா இருந்தா ஸ்கேன் ஆஃப் பிரிண்ட் ஆஃப் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும்.
அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஜாவா ப்ரோக்ராம்ல நமக்கு என்ன இருக்கும்னா வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணணும்னா வந்து ஜாவால வந்து நம்ம வந்து கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால வந்து என்ன பண்றோம்னா வந்து பப்ளிக் பப்ளிக் கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் டெஸ்ட்ன்ற நான் ப்ரோக்ராம் தான் நான் போட போறேன். ஸோ டெஸ்ட் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து இப்போ இந்த ப்ரோக்ராம்லாம் வந்து நான் நோட் பேட்ல தான் பண்ணி காமிக்கிறேன். நோட் பேட் பிளஸ் பிளஸ்லயும் நீங்க வந்து இந்த ப்ரோக்ராமா பண்ணலாம். ஆக்சுவலா இன்னும் நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ஜாவாவை ரன் பண்றதுக்கு. அதுல வந்து ஜே கிரியேட்டர்னு இருக்கு. இன்னும் வந்து நிறைய வந்து டூல்ஸ் எல்லாம் இருக்கு. நான் இப்போதைக்கு சிம்பிளா நோட் பேட் வச்சு எப்படி ப்ரோக்ராம் போடுறது அப்படின்றத பத்தி நான் பார்க்க போறேன். அப்புறம் மேல என்ன பண்ணிடுறேன், கிளாஸை நான் கிரியேட் பண்ணிடுறேன். கிளாஸ் கீழே வந்து ஒரு இதை நான் டிக்ளேர் பண்றேன். அது வந்து என்னன்னா வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்றத நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த கிளாஸ் நேம் நம்ம வந்து எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரிதான் ஃபைல் நேம சேவ் பண்ணணும். அதுல யாரும் தப்பு பண்ணிடாதீங்க. அப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்ன ப்ரோக்ராம் போடுறோம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து இங்க என்ன பண்ணிடுறோம், இங்க வந்து நம்ம வந்து இந்த சிங்கிள் லைன் கமாண்ட்ல நம்ம எப்படி வந்து சி பிளஸ் பிளஸ் சி பிளஸ் இதுல எல்லாம் எப்படி வந்து நம்ம கமாண்ட் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரிதான் வந்து ஜாவாலையும் பயன்படுத்துறோம். இதுல வந்து டெஸ்ட்னே கொடுக்குறேன். டெஸ்ட்ன்றது டெஸ்ட்னு கொடுக்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு என்ன நேம் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த நேம் கொடுத்துங்க. இதுல வந்து பிரிண்ட்னு நான் கொடுக்குறேன். பிரிண்ட் சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இதான் வந்து நான் பண்ணக்கூடியது. இந்த எஸ் வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. நம்ம வந்து இந்த இதுல வந்து நம்ம எப்படி கொடுக்குறோமோ அது கரெக்டா கொடுக்கலன்னா நமக்கு அவுட்புட்ல எரர் வரும். இதுல வந்து நான் என்ன பண்றேன், இந்த ஹலோ வேர்ல்டு எல்லா இதுல ஹலோ வேர்ல்டுனே தான் இருக்கு. அதனால வந்து ஹலோ பிரான்சிஸ் வெல்கம் அப்படின்னு நான் ஒரு மெசேஜை நான் கொடுக்குறேன். இந்த டபுள் கோர்ஸ்ல உள்ளார கொடுக்கறத வந்து நம்ம எப்படி சி பிளஸ்ல எல்லாம் எப்படி வந்து நமக்கு வந்து என்னது நம்மளுக்கு வந்து இது டபுள் கோர்ஸ்ல கொடுக்கறதெல்லாம் எதுவுமே எந்த வித எரருமே வராதோ அதே மாதிரி ஜாவாலையும் நம்ம இந்த டபுள் கோர்ஸ் உள்ளார கொடுக்கறதுல எந்த எரரும் வராது. ஸோ அப்புறம் மேல என்ன பண்ணிடுறோம், இதுல வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல எப்படி கொடுக்கணும்னு சின்டாக்ஸ் கரெக்டா பாத்துங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல பிராக்கெட் குள்ளார டபுள் கோட்ஸ்ல நான் வந்து என்ன மெசேஜை நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மெசேஜை நான் பிரிண்ட் பண்றேன். இப்ப இங்க செமிகோலன் வச்சிடுறேன். முதல்ல வந்து இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அந்த இதுக்கான பிரேசஸ் க்ளோஸ் பண்றேன். அப்புறமா கிளாஸுக்கான பிரேசஸ் க்ளோஸ் பண்றேன். இப்ப நான் சேஞ்சஸ் பண்ணிருக்கேன், ஃபைல்ல சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதை முதல்ல சேவ் பண்ணணும். முதல்ல எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்றத நான் முதல்ல சொல்றேன். முதல்ல வந்து ஃபைல்ல போங்க, சேவஸ் வாங்க. ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கிறத விட்டு நான் வந்து சேவ்னு போறேன். சேவஸை கிளிக் சேவ்னு போறேன். இப்போ எப்படி போகணுன்றத விட்டு நான் வந்து இது பண்றேன். இங்க வந்து என்ன ப்ரோக்ராம் நேமோ அந்த ப்ரோக்ராம் நேம் டாட் ஜாவா அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு கீழே வந்து காமனா இந்த இடத்துல நானும் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்றத கிளியரா பாத்துங்க. இந்த இதுல ஃபைல் டைப் இருக்கு பாருங்க, இதுல டெக்ஸ்ட் இருக்க கூடாது, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்க கூடாது, டாட் டிஎக்ஸ்டின்னு. அதுக்கு பதிலா ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கணும். அப்புறமேல கிளிக் பண்ணி சேவை பிரஸ் பண்ணுங்க. சேவை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைல் சேவ் ஆயிடும். எப்போதுமே நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்குன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், முதல்ல ஃபைலை சேவ் பண்ணிட்டு தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். அது மாதிரி அப்படி சேவ் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றப்பதான் நம்ம வந்து எந்த வித எரரும் இல்லாம நம்மளால ப்ரோக்ராம ரன் பண்ண முடியும். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா ப்ரோக்ராம்ல வந்து எரர் வரும். ஸோ அந்த எரர்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா வந்து இது மாதிரி நம்ம பயன்படுத்துறோம். இப்போ நான் ப்ரோக்ராம் போட்டேன்.
இப்போ ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க ஃபைல்ல தான் நான் சின்ன சேஞ்சஸ் பண்றேன். அதனால நான் வந்து சேவ பிரஸ் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா எப்படி வந்து இந்த ப்ரோக்ராம நான் ரன் பண்றது அப்படின்றத பத்தி நான் சொல்றேன். எப்பவுமே ஃபைல வந்து நீங்க வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்க சீல தான் வந்து எங்க ப்ரோக்ராம் வச்சிருக்கீங்களோ அங்கதான் நம்ம சேவ் பண்ணணும்னு தேவை. நம்மளுக்கு எந்த லொகேஷன்ல நமக்கு ப்ரோக்ராம் வைக்கணும் நமக்கு தோணுதோ அந்த லொகேஷன்ல போயிட்டு நம்ம வந்து ஃபைல சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜாவான்ற ஃபைல நான் F::ல நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்ப இதை ரன் பண்றதுக்காக என்ன பண்றேன், விண்டோஸ் படத்தையும் ஆரையும் பிரஸ் பண்றேன். இப்ப ரன் கமாண்ட் அப்படின்றது ஓப்பன் ஆகுது. இதுல சிஎம்டி அப்படின்னு பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ணோன்னா வந்து என்ன ஆகுதுன்னா வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இது டிஃபால்ட்டா என்ன ஆகும்னா நமக்கு சீல இருக்கும். நம்ம ப்ரோக்ராம் எங்க இருக்கு அத முதல்ல பாத்துக்கணும். ஏன்னா இந்த தப்பு நம்ம பண்ணுவோம். ஓகேவா? இப்ப வந்து என்னோட ப்ரோக்ராம் வந்து எங்க இருக்கு, ஜில ஜாவால என் ப்ரோக்ராம் இருக்கு. சோ அதனால முதல்ல நான் ஜி::கோலன் போகணும். ஜி::கோலன் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரி ஜி::கோலனுக்கு மாறிடும். அப்புறமேல நம்மளுக்கு என்ன ஃபைல் நேம்ல நம்ம ஃபோல்டர்ல வச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாட்டி இந்த இடத்துல வந்து dir அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைரக்டரி அப்படின்னு நம்ம வந்து dirனா டைரக்டரின்னு பேரு. இதுல நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன ஃபைல் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இதுல காமிக்கும். இப்ப இதுல ஜாவா அப்படின்னு இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், சிடி ஸ்பேஸ் ஜாவா அப்படின்றத நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். இப்ப அதுக்குள்ளார போயிடுச்சு. இப்ப என் ப்ரோக்ராம நான் ரன் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணணும், ஜாவா சி ஸ்பேஸ் என்ன ஃபைல் நேம், டெஸ்ட் டாட் ஜாவா அப்படின்றத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு இப்படி போயிட்டு திரும்ப பழைய இடத்துக்கே வரணும். அப்படி வந்தாதான் நம்ம போட்டிருக்க ப்ரோக்ராம் வந்து கரெக்டா போடுறோம், அந்த மெத்தட்ல கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம போட்டிருக்க ப்ரோக்ராம் எந்த எரரும் இல்ல, கம்பைல் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம வந்து எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்ப்போம். அதுக்காக நான் என்ன பண்றேன், அதே எந்த ஃபோல்டர்ல வந்து நான் வந்து அந்த ஃபைல வச்சிருக்கணும் அந்த ஃபோல்டருக்கு நான் போனேன் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா இப்ப டெஸ்ட் டாட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இந்த டெக்ஸ்ட் டாட் கிளாஸ் அப்படின்ற ஃபைல் எப்ப கிரியேட் ஆகுதோ அப்பதான் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் யுவர் ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆயிடுச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப நான் ரன் பண்ண போறேன். ரன் பண்றதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல போட்ட அதே தான், அது சின்ன சேஞ்ச். இப்ப வந்து டாட் ஜாவா அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் வந்து இப்ப தேவை கிடையாது, அதை இரேஸ் பண்ணிடுங்க. இரேஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல ஜாவா சீன் இருக்குல்ல அதுக்கு பதிலா ஜாவா அப்படின்னு நம்ம மாத்தணும். ஜாவா அப்படின்னு நான் மாத்தணும். மாத்திட்டு என்டரை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து நம்ம என்ன அவுட்புட் நம்ம வந்து வரணும்னு நினைச்சோமோ அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு இங்க வந்துடும். இப்ப நான் என்ன கொடுத்திருந்தேன், ஹலோ கமா பிரான்சிஸ் வெல்கம் அப்படின்னு கொடுத்திருந்தேன். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, என் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிருச்சு. இப்படிதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஜாவாவை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராமை இப்படிதான் அவுட்புட் எடுக்கணும். எதை கமாண்ட் ப்ராம்ப்டை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இதுக்கு மேல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ப்ரோக்ராமா போட்டு நமக்கு வந்து எப்படி அவுட்புட் வருது அப்படின்றத பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் இதனோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கிறேன். தேங்க்யூ.